ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தைப் போல் இருப்பான். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஞாயிறு ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தில் நிறைத்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அளவற்ற கிருபையினாலும் நன்மையினாலும் ஆசீர்வாதத்தை நிரப்பி வழிநடத்திட வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 362 பாமாலை 388 பாடுவோம். எத்தனை நாவால் பாடுவேன் என் மீட்பர் துதியை. கீதம் 362 பாமாலை 388 பாடுவோம். என் ஆண்டவர் துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும்
அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் பண்ண கடவும். பொதுவான பாவரிக்கு ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் முடிய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க விலை செய்யாமல் செய்யத்தகாத விலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாகியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறதவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ணார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 85ஆம் சங்கீதம். 85ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். நம்முடைய தேசத்தின் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். சேர்ந்து வாசிப்போம். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் சங்கீதங்களின் புஸ்தகம் 85ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் முடிய. சங்கீதம் 85 1ஆம் வசனம் முதல். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது வாக்கின் உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திருப்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும்.
என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடிக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தின் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றே ஒன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சோலின் வழியிலே நம்மை நிறுத்தும் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் வாசித்தாயிற்று. வானத்தையும் பூமியும் படைத்த அவனிலிருந்து உயிரிழவையும் மரித்தவரையும் நியாயத்திற்கு வருவார். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி CSI கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெறும்படியாய் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பேன். மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட ஐயா அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள்.
கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற இது உன்னதமான ஊழியங்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே ஐயவர்களுக்காக அவர் செய்து கொண்டு ஒரு ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளையை யூடியூப் சேனலிலும் காலை 7 மணிக்கு நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடு அதிக பிரயாசத்தோடு கூட நாங்கள் வழங்கி கொண்டு வருகிறோம். ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இருக்கிற இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வர அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் நீங்கள் இதை தாங்க முன் வரலாம். நிச்சயமாக அதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் 1000 பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த சென்னையை சார்ந்த அருமையான குடும்பத்தினருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். திரு டி சுகுமார் அவர்களுக்காக, திருமதி எஸ் குமுதினி அம்மா அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். தேவன் இந்த அருமையான குடும்பத்தை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஊழியங்களை அதிகமாக நேசிக்கிறவர்கள், ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், தாங்குகின்ற ஒரு குடும்பம். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தேவனோடு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, அன்பு மகன் திரு சதீஷ் மோசஸ் அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி எஸ் ஜெனிஃபர் மோசஸ் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் டேனியாவுக்காக, பெட்ராவுக்காக, கெவினுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான மகள், அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் வாழ்கின்ற அருமையான சகோதரி திருமதி சௌமியா ரேச்சல், திரு ஜீவந்த் அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான குழந்தை ஜோஷியாவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் என்ற வாக்கின்படியே இந்த பிள்ளைகளை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்களை நேசிக்கிற, இந்த ஊழியங்களுக்காக பல வகையில் உதவி செய்கிற உங்கள் அனைவரையும் தேவன் அவ்வாறு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன். இந்த ஆராதனை நாம் துதி ஆராதனையாக நாம் ஆசரிக்கின்றோம். கோயில்பட்டியிலிருந்து நம்ம மத்தியிலே வந்து இந்த ஆராதனை வழி நடத்தும்படியாக வந்திருக்கிற அருமையான சகோதரர் சுந்தர் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஹெவலின் ஜாய்ஸ் இந்த அருமையான ஊழியங்களை செய்து கொண்டு வருகிற அருமையான சகோதரர், கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள், அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்கள் இந்த நாளில் நமக்கு இந்த ஆராதனை வேளையை நமக்கு நடத்தி கொடுப்பார்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்திருக்கிற ஏஞ்சல் டிவி தொலைக்காட்சியின் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே ஹெவன்லி ஜாய் ஊழியங்களின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த கிறிஸ்துநாதர் ஆலயம் கல்லிடைக்குறிச்சி ஆலயத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்ல ஒரு சேகர குருவானவர் நம்முடைய முத்துராஜ் ஐயா மிகவும் நேர்த்தியாக இந்த ஆராதனைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து உங்களோடு இந்த ஆராதனை வேளையில் நாங்கள் பங்கு பெறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆராதனை வேளையில் மகிழ்ச்சியோடு கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். சங்கீதம் 91 சங்கீதம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இதுவரைக்கும் அந்த உன்னதமானவருடைய நிழல் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறது. தேசத்தில் எத்தனையோ விதமான அழிவுகள், விபத்துகள், எத்தனையோ விதமான வியாதிகள் வந்தாலும் இயேசு நம்மை பாதுகாக்கிறார். ஒரு தெரிந்த ஒரு பழைய பாடல், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில்
சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்திய பரிசையும் கேடகமும் நம்முடைய நம்பிக்கை அவரே. அவர் சத்திய பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவர். நல்ல உற்சாகமாக அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே சட்டையின் நம்மோடு. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகினதே. உன் தேவனும் தாவரமே அது ஒரு காலத்தும் உன்னை அணுகினதே. உன் தேவனும் தாவரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களிலே இதுவரைக்கும் அவர் கரம் நம்மை பாதுகாத்ததே, தாங்கி நடத்தினதே. தங்கள் கரங்களிலே திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு தூரமாய் இருக்கிறார் என்ற சூழ்நிலையில் இருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவம் என்ற சூழ்நிலையில் இருக்கலாம். அப்புறம் போகிறவர் போல நமக்கு அவர் காணப்பட்டாலும் உன் மீது நம் மீது அவர் நோக்கமுள்ளவராய் நம்மை நினைத்து பார்க்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 115 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். அப்புறம் போகிறவர் போல அவர் காணப்பட்டாலும் இயேசு உங்க மீது நோக்கமாயிருக்கிறார், உங்க மீது நினைவாயிருக்கிறார். அவர் நம்மை காக்கிறவர், நம்மை உறங்காமல் பாதுகாத்து தம் தோளின் மீது சுமந்து காக்கிறவராயிருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் போனவர் போல ஒருவேளை 100 வயதுல ஒரு ஈசாக்கை கொடுத்து அவனை பலியிடும்படியாக சொல்லும் போது ஆபிரகாம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரை 100க்கு 100 விசுவாசித்து அந்த மோரியா மலையில போய் அங்கே தன் மகனை நேசித்த அந்த குமாரனை பலியிடும்படியாக, ஏக சுதனை பலியிடும்படியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது கர்த்தர்
அங்கே பலிபீடத்தின் அண்டையிலே ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொண்டது போல உங்க வாழ்க்கையில தூரம் போனவர் போல இருக்கலாம். இன்றைக்கு அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். நம்பிக்கையோடு எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
கடலை அதட்டி அமைதிப்படுத்தினவர். வாழ்க்கை பிரயாணத்திலே எத்தனை விதமான பிரச்சனைகளின் நடுவில் இந்த எங்களோடு ஆராதனை வேளையில் இருக்கிற வேளையில் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ போராட்டம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன். எத்தனை விதமான அந்த சீடர்கள் போகின அந்த கப்பலின் அடித்தட்டிலே இயேசு நித்திரை பண்ணின வேளையிலே கடலிலே ஒரு பெரிய சீற்றம், காற்றையும் கடலையும் வார்த்தையினால் அதட்டின இயேசு. வாழ்க்கையில் எத்தனை விதமான துவண்டு போய் பயத்தோடு ஏன் வாழ்கிறோம் என்ற சூழ்நிலையில் இருக்கலாம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். இந்த ஆராதனை வேளையில சொல்லுங்க, யாக்கோபின் தேவனே எனக்கு நீர்தான் துணை, ஆபிரகாமின் தேவனே நீர்தான் எனக்கு துணை, ஈசாக்கின் தேவனே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. சொல்லுவோம், யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை, எனக்கு அவர் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொல்வோம், ஏதுமில்லை என்ற கவலை, கலக்கத்தோடு இருந்தாலும் சொன்னதை செய்து முடிக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை மாற்றுகிறவர். சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். சொல்வோம், நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. சொல்வோம், நம்புவே யாக்கோபின் தேவனின் துணையவரே. சொல்வோம், யாக்கோபின் தேவன் என் தேவன், அவர் எனக்கு தேவனாய் என்றும் என்னை பாதுகாக்கிறவர், எனக்கு துணையாளராய் இருக்கிறாரே, என்னாலும் நடத்துவாரே. சொல்வோம், என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொல்வோம், என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் என்னை இறுதி வரைக்கும் என்னை நடத்தி வருகிறவர், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே இறுதி வரை, நம்புவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை இந்த காலை வேளையில் ஆராதனை வேளையில் ஆராதிப்போம். நம்புவே இறுதி வரை. பரிசுத்த உள்ளத்தோடு இந்த ஆராதனை வேளையில் எல்லாரும் சொல்ல, உம்மை ஆராதிக்கிறேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோம், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே, வல்லவரே உம்மை விடுதலையோடு ஆராதிக்கும் போது அவர் நமக்கு துணை. நல்லவரே உம்மை பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பரிசுத்த பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை வேளையில பயபக்தியோடு பணிந்து குனிந்து உம்மை ஆராதிப்பேன். சொல்வோம், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து தூதர்களோடு
எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்கிற வேளையிலே அவர் நம்ம நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒருபோது நம்மை கைவிடாத நேசர். ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா. சொல்லுவோம், ஒருபோதும் உங்களை கைவிடாத ஒரே ஒருவர் நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவர் மாத்திரம். இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், உலகம் உங்களை வெறுத்தாலும் தூக்கி எறிந்தாலும், யாரும் அறியாத உங்களை அறிந்திருக்கிறார் ஒரு நேசர் ஒருவர் இருக்கிறார் என்றால் நாம் ஆராதிக்கிற இயேசு. மனிதர்கள் நம்பினவர்கள் உங்களை விட்டு கைவிடலாம், உங்களை சோர்ந்து போக பண்ணலாம், வார்த்தைகள் உங்களை புண்படுத்தலாம். ஆனால் உயிருள்ள தேவன், யோபு சொல்கிறார், எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய சொத்துக்கள், தன் 10 பிள்ளைகளை இழந்து, நண்பர்களால் தூரப்படுத்தப்பட்ட நேரத்திலே, வேலைக்காரர்கள் அவர்களை அசட்டை பண்ணின வேளையிலே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னாரே. இந்த நல்ல ஆராதனையிலே அவர் உயிரோடு இருக்கிறார். உலகம் உங்களை வெறுத்தாலும் உங்களை அறிந்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. ஒரே ஒரு விஷயம் சொல்லுவோம், யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மலகால கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆராதனை வேளையில் அவருடைய அழகான கண் நம்மை நோக்கி பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அன்றைக்கு காற்றையும் கடலையும் அதட்டின இயேசு எங்கள் முன்னே செல்லுகிறவராய், கோணலானவைகளை செவைப்படுத்துகிறவராய், தடைப்பட்ட கற்பங்கள், நடக்க முடியாத திருமண காரியங்கள், இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில வேலை கிடைக்கவில்லையே என்ற சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு அற்புதம் செய்கிறவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன். பிள்ளையுடைய வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், சுகவாழ்வை நீர் கட்டளையிடும். பிரசன்னம் ஒவ்வொருவரோடு இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஒரு நிமிடம் தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினால் எங்களை திருப்திப்படுத்துவீராக. நாங்கள் கற்றுக்கொள்கிற
வேத வசனங்கள் இங்கே ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இதனாலே நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆண்டவர் நன்மையானதை தருவார். ஆண்டவருடைய குணாதிசயம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய சுபாவம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அது நன்மைகளை செய்வது மாத்திரம்தான் ஆண்டவருடைய சுபாவம். ஆனால் மனிதனுடைய சுபாவம் அப்படி கிடையாது. எல்லாருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சிந்தை வருவதில்லை. ஒருவேளை நல்லவர்களாக சமுதாயத்தில் எண்ணப்படுகிறவர்கள் கூட சில வேளைகளில தீமை செய்கிற ஒரு சுபாவம் கூட என்ன செய்யலாம், வரலாம். ஆனா ஆண்டவர் மாத்திரம்தான் நன்மையை தர முடியும். இன்றைக்கு சில மக்களை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவை அறியாத அநேக மக்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நன்மைகளுக்காக, தன்னுடைய தொழில்களுக்காக, சில காரியங்களுக்காக பிசாசு கெடுத்த அநேக காரியங்களை நாடி தேடுகிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கின்றோம். நாம போய் இந்த அந்நிய தெய்வங்களிடம், பிசாசிடம் போய் இந்த காரியத்தை செய்தால், பரிகாரம் செய்தால் நமக்கு தொழில் வளர்ச்சி அடைந்து விடாதாம், இல்லைன்னா நம்ம குடும்பத்துல காணப்படுகிற இந்த ஆசீர்வாத தடைகள் அகன்று விடாதா என்று நாம் ஒருவேளை அநேக நினைத்து கொண்டு செல்லுகின்றதை பார்க்கிறோம். ஆனா ஒரு நாள் இந்த பிசாசு நன்மை செய்யும் என்று சொன்னு பார்த்தீங்கன்னா நன்மை செய்யவே செய்யாது. பிசாசுடைய குணங்கள், அது நன்மை செய்யற குணங்கள் அதுக்கு 1% கூட என்ன செய்யறதுன்னு கிடையாது. அநேகர் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறாங்க, நம்ம போய் இதை செய்த நடக்குன்னு சொல்லி கிறிஸ்துவை அறியாத மக்கள் சென்று கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்ம ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ சுவாபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சுவாபம் நன்மைகளை செய்கிறது மாத்திரம்தான். அவருடைய உள்ளத்துல ஒரு நாளும் தீமை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறதே கிடையாது. நன்மைகளை செய்கிற ஒரு சுவாபம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுதுன்னா இருக்கு. ஆகவே தன்னுடைய கால வேளையில் தேவ சமூகத்திலே நீங்களும் நானும் இந்த நல்ல தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக என்ன செய்தன்னா வந்திருக்கிறோம். ஒரு முறை ஒரு மிஷனரி இவ்வாறு பகிர்ந்து கொண்டார். அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்திற்கு ஊழியத்திற்காக சென்ற பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை பற்றியும் அவரதில் வருகிறவர்களுக்கு ஒரு செய்கிற நன்மைகளை குறித்தும் அவர் மிக விளக்கமாக ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். கூட்டம் முடிந்த பிறகு அநேகர் ஒப்பு கொடுத்தார்கள், ஜெபித்தார்கள். எல்லாரும் போன பிறகு ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் தன்னுடைய வலது கையை இல்லாதவனாக ஒற்றை கையோடு கூட அந்த தகப்பனை, அந்த ஊழியக்காரை தேடி வந்தார். அவருடைய கண்களிலே கண்ணீர். அவன் சொன்னான், ஐயா நீங்க ஒரு 10 நாளைக்கு முன்னால நீங்க வந்திருக்க கூடாதா என்று சொல்லி தேம்பி தேம்பி அழுதானாம். உடனே இந்த மிஷனரி கேட்டாரு, எதற்கையா அப்படி சொல்லுகிறீர்கள்? அவன் சொன்ன, ஐயா என் குடும்பத்தில் நிம்மதி கிடையாது, நான் செய்கிற இந்த சின்ன சின்ன வேலைகள்ல எனக்கு வருமானம் கிடையாது, தரித்திரம் குடும்பத்தை வாட்டி வதைக்கிறது, ஒரே சண்டைகள், குழப்பங்கள், வேதனைகள், துன்பங்கள், நிம்மதியே கிடையாது. நான் போய் ஒரு மந்திரவாதியை போய் பார்க்க போனேன். மந்திரவாதி சொன்னா, உன் கையை இந்த தெய்வத்திற்கு காணிக்கை ஒப்பு கொடுத்து விடு, தெய்வம் உனக்கு என்ன செய்யணும், நன்மை செய்யும். உன் தொழிலை இந்த தெய்வம் ஆசீர்வதிக்கும். இந்த வலது கையை தானே வச்சு தொழில் செய்த, அதை கடவுளுக்கு கொடுத்துரு, எல்லாம் முடிஞ்சிடும். என் கையை கொடுத்துட்டையா, நான் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டு என்னால ஒன்றும் செய்ய முடியல, இருந்த நிம்மதியும் போய்விட்டது என்று சொன்னார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை தவிர இந்த உலகத்துல வேறு யாரும் நன்மை என்ன செய்ய மாட்டாங்கன்னா செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் ஒருவர் தான் நன்மைகளை செய்கிறவர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல, என் ஜீவகாலமெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்து நாட்களை திருப்போம்.
எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய நன்மைகள் வருகிறதோ அவன்தான் ஆண்டவருடைய வீட்டில கூட நிலையா என்ன செய்ய முடியும் என்று சொன்னார், நிலைத்திருக்க முடியும். யாக்கோபு 1:17 அதைத்தான் சொல்லுகிறது. நன்மையான எந்த ஒரு ஈவும் பூரணமான எந்த வரமும் அது எங்கிருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா அது ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருது. அது பரத்துல உண்டாகி பரத்திலிருந்து நமக்கு என்ன செய்யுதுன்னா இறங்கி வருது சொல்லப்பட்டது. ஆண்டவருடைய நன்மை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும்பொழுது என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உபாகம புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 26 11 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு உன் வீட்டாருக்கு அனுகிரகம் பண்ணின சகல நன்மைகள் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நன்மையை கொடுக்கும் பொழுது. அப்போ தேவன் நமக்கு நன்மையை தருகிறார். எதற்காக தெரியுமா? நீங்களும் நானும் சந்தோஷமாய் இருப்பதற்காக. ஆகவேத்தான் யாத்திராகம புஸ்தகம் 18:9 பார்க்கும் பொழுது இவெல்லாம் பிரயாணப்பட்டு வருகிறார்கள். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயின் மாமனாக எத்ரோ சந்திக்கின்றான். இந்த மோசே எல்லா காரியத்தையும் சொல்லுகிறான். கர்த்தர் எப்படி 10 வாதையிலிருந்து தமது ஜனத்தை தப்புவித்து இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்தார் சொன்ன உடனே ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி அவன் பார்த்து அவன் சந்தோஷப்பட்டான் என்று எழுதப்பட்டது. அப்போ கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்யும் போது வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். நீங்க 2 நாளாம் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. 6ஆம் அதிகாரத்திலேயும் 41 தேவனாகிய கர்த்தாவே உமது ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. ஆண்டவர் தருகிற நன்மையிலே மகிழ்வார்கள். அதைத்தான் 7ஆம் அதிகாரம் 2 நாளாம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10 அதைத்தான் சொல்லுகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த நன்மைகளுக்காக எல்லாரும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் போனார்கள். அது மாத்திரமல்ல, உபாகம புஸ்தகத்தில் வாசித்து பாருங்க 30ஆம் அதிகாரம் 9 சொல்லுகிறது, உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். அவர் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை மாத்திரமல்ல, நாம் செய்கிற எல்லா விதமான காரியத்திலையும் நமக்கு என்ன கொடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய பிரயாசங்கள் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்யும் பொழுது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் நன்மையானதை தருவார். அந்த நன்மை நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது இந்த தேசம் தன்னுடைய பலனை நமக்கு என்ன செய்யுதுன்னா தரும். அப்ப இந்த நன்மையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது 85ஆம் சங்கீதத்துல 1 சொல்லுகிறது, கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். இது 3 வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய பாவத்தின் சிறையிருப்பிலிருந்து திரும்பும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்னா நன்மையை கொடுக்கிறார். யாருக்கு ஆண்டவர் நன்மையை கொடுக்கிறார்? பாவத்துடைய வல்லமையிலிருந்து மீட்கப்படும் பொழுது, யாரெல்லாம் பாவ சிறையிருப்பில் இருக்கிறார்களோ அதிலிருந்து மீட்கப்படும் பொழுது மாத்திரம்தான் பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அப்படி வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்தார்னா நன்மையை கட்டளையிடுகிறார். ஆகவே தன் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 1ஆம் அதிகாரத்துல 19 சொல்லுகிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் அவசியம். நம்முடைய பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பிலிருந்து நம்ம ஆண்டவரிடத்தில் வர வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. யாரெல்லாம் அந்த பாவ சிறையிருப்பிலிருந்து திருப்பப்படுகிறார்களோ மீட்கப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்தார்னா நன்மையை கொடுக்கிறார். நாம் வேத
பகுதியை நாம் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 11 முதல் அந்த 24 வரை உள்ள வசனங்கள்ல இளையகுமாரனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய தகப்பனிடத்தில் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் தனக்கு வருகிற பங்கு, தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இளைய மகன் தனக்கு வர வேண்டிய எல்லா ஆஸ்தியையும் அவன் பாகத்தை பிரித்து கொண்டு தகப்பனை விட்டு தூரமான ஒரு தேசத்துக்கு சென்று விட்டான். சென்ற அந்த இளையகுமார் என்ன செய்தான்? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். எல்லாவற்றையும் செலவழித்து போட்டான். வேசிகளிடத்தில் அவனை துன்மார்க்கமாய் செலவழித்து போட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. கடைசியிலே இவனத்தில் உள்ள பணமெல்லாம் செலவழிந்த பிறகு அவனுக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது. பன்றி மேய்க்கின்ற தொழிலை பார்க்கிறான். அதிலேயும் அவனுக்கு என்ன செய்யணும்? ஆசீர்வாதம் கிடையாது. அந்த பன்றி சாப்பிடுகிற தவிடு கூட இவனுக்கு கிடைக்கல. அதை கூட சாப்பிட்டு பசியாட்டன்னு சொன்னா ஆசைப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது கூட அவனுக்கு கிடைக்கல. அப்பதான் நினைக்கிறான், தகப்பன்ட்ட போனா எனக்கு என்ன செய்யும்? நன்மை கிடைக்கும். அவன் அந்த குறைவுபட்ட நிலைமையில, தான் இருக்கின்ற ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமையில அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. தகப்பன்ட்ட போனா என்ன செய்யணும்னா கிடைக்கும். அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வருகிறான். ஓடி சென்று கட்டி அணைத்துக் கொள்ளுகிறான். இவன் ஒண்ணுமே கேட்கல. இவன் சொல்றான், அப்பா நான் உங்களுக்கு விரோதமாய் பரத்துக்குள்ள பாவம் செய்யணும். அவர் அதெல்லாம் ஒண்ணு சொல்ல. ஆனா இவனாவே கன்ஃபஸ் பண்றான். அவன் தன்னுடைய வேலைக்காட்ட பார்த்து சொல்றான், அவனுக்கு வஸ்திரத்தை அவனுக்கு அணிவியுங்கள், பாதரட்சைகளை கொண்டு வந்து போடுங்கள், மோதிரத்தை அணிவிக்கிறான். அவன் சொல்ல, என் மகன் மரித்தான் உயிர்த்தான். எல்லாரும் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் சொல்லப்பட்டது. அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை கட்டளையிடும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது என்னென்ன காரியத்திலெல்லாம் நாம சிறைப்படுத்தப்பட்டு இருக்கின்றோமோ, தேவன் அருவருக்கிற காரியங்களை நம்ம விட்டு அகற்றி தேவருக்கு திரும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு நன்மை, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நாங்கள் வாலிபர்களாக இருக்கும் பொழுது என்னுடைய கிராமத்துல ஒரு அருமையான ஒரு சகோதரர், அந்த கிராமத்தில் அவருடைய தகப்பனார் ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்தார். அவர் தன்னுடைய வாலிப வயதிலே துன்மார்க்கமாய் வாழ்ந்தார். உலகத்துல என்னென்ன பாவம் உண்டோ அதை எல்லாம் மட்டும் உண்டு பார்த்துக்கிட்டு, அது நிமித்தமா அவருடைய பெற்றோர்கள் மிகுந்த வேதனை. அவர் ஒரு முறை ஒரு தவறான காரியத்தை நிமித்தமாக அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் அவரை பிடித்து கெட்டி அடிக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அவர் எப்படியோ தப்பித்து ஓடி வந்து அவர் உடனடியாக அவர் பாம்பே பட்டணம் சென்று விட்டார். தப்புனா போதும் என்று சொல்லி துன்மார்க்கமாக பாவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்த ஒரு சகோதரர் பாம்பே பட்டணம் சென்றார். எப்படியோ கஷ்டப்பட்டு மத்திய அரசாங்கத்துல ரயில்வேல ஒரு வேலைக்கு சேர்ந்து விட்டார். அவருக்கு ஒரு சின்ன ஒரு வேலை தான் கிடைச்சது. அங்க பாம்பே பட்டணத்துல ஒரு அந்த கிராமத்தில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மெஸ் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதை பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கிட்டேன். பொங்கி அங்க சாப்பிடுவாங்க. அங்க படுத்துக்கிடுவாங்க. ஒரு சின்ன ஒரு அறை உண்டு. பார்த்துக்கிடுங்க. பக்கத்துல ஒரு சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்சுக்கு போனாரு. இப்ப பெற்றோரை விட்டு தூரமாய் போன பிறகுதான் என்ன செய்யணும்னா ஆலயத்தின் மீது கொஞ்சம் பாசம் வரும். பார்த்துக்கிடுங்க. ஊர்ல இருக்கும்பொழுதுதான் ஆலயத்துல மணி அடிச்சு உபதேசியார் கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாலாம் வர மாட்டாங்க. பார்த்துக்கிடுங்க. இப்ப எல்லாரையும் விட்டு பிரிந்து தூரமான ஒரு இடத்துக்கு போனாரு. அவர் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், அவமானங்கள் எல்லாம் நன்றாக தெரியும். ஒருத்தர் கோயிலுக்கு வாப்பா, கொஞ்சமா நிம்மதி கிடைக்க சொல்லி அழைத்து கொண்டு சென்றார். போனாரு. அவங்களோட ஊழியர்களோடு கூட பேசினார். வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கூட ரட்சிக்கப்பட்டார். சில ஆண்டுகள் கழித்த பிறகு ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதனாக ஊருக்கு வந்தார். அப்போதான் நாங்கெல்லாம் இந்த ஆண்டவர் விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்கள் அவர் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி அவர் தான் எங்களுக்கு முதல்ல ஜெபம் பண்ணுவதற்கு என்ன செய்தார்னா கற்றுக் கொடுத்தார். எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தவர் தான். கிறிஸ்துமஸ் காலங்களில் விடுமுறைக்கு வருவார். ஒவ்வொரு வீடு வீடாக சென்று என்ன செய்வார்னா நைட்ல ஆயத்த ஆராதனை முடிஞ்ச பிறகு 9 மணிக்கு 24ஆம் தேதி 9 மணிக்கு முடிஞ்ச உடனே விடியற்காலம் 4 மணிக்கு பண்டிகை ஆராதனை. நைட்ல 12 மணி வரை ஒவ்வொரு வீடு வீடா போய் என்ன செய்வோம்னா கூப்பிட்ட இடம் வீடுகளுக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ண எங்களை அழைத்து கொண்டு செல்வார். மறைக்க முடியாது.
அவரை தேவன் ஒரு பெரிய ஒரு பாத்திரமாக, தமக்கு பயனுள்ள ஒரு பாத்திரம் மாற்றிருக்கிற குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷம், அவருடைய சகோதரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், கிராமத்துல பெரிய சந்தோஷம். என்னன்னா அந்த காலத்துல ஊர்ல ஊழியக்காரனே கிடையாது. இப்பொழுது ஒவ்வொரு கிராமத்திலும் எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அந்த காலத்துல அப்படி கிடைப்பது ரொம்ப ரேர். நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு காலத்துல எல்லாராலும் வெறுக்கப்பட்டவர் இப்படி இயேசு ஏற்று ஆண்டவருக்கு நேராக பாவத்துடைய வல்லமையில் திரும்பினார். அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்தார். அவர் செய்த வேலையில உயரமான ஒரு இடத்துக்கு வந்தார். சாதாரணமான ஒரு படிப்பு தான், 10ஆம் வகுப்பு தான் படித்திருப்பார் நான் எண்ணுகிறேன். ஆனா அதற்கு அப்புறமாக வரும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி அவருக்கு ட்ரெயின்ல அவருக்கு என்ன செய்தாங்கன்னா ப்ரமோஷன் கொடுத்துருந்தாங்க. எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம், அந்த குடும்பத்தாருக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நன்மையை கட்டளையிடும் பொழுது அதை நம்மால அளக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தந்து விடுகிறார். அவர் யாருக்கு கொடுக்கிறார்? அவருக்கு நேராக எந்த ஒரு மனிதன் திரும்புகிறாரோ, யாருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு நேராக திரும்புகிறார்களோ அவர்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் 84ஆம் சங்கீதத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 11ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, யாருக்கு ஆண்டவர் நன்மையை கொடுப்பாராம்? தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார். ஆண்டவர் யாருக்கு நன்மையை கொடுக்கிறார்? உத்தமமாய் நடக்கிறவர்கள். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது யோபுவை குறித்து, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அவன் உத்தமன், சன்மார்க்கன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே தன்னுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்பொழுது 42ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்திரினார். இங்கு 2 ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவருடைய சிறையிருப்பை ஆண்டு மாற்றுகிறார். அவன் எப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்தான் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவனுடைய சிறையிருப்பு பாவ சிறையிருப்பு கிடையாது. வியாதினால் சிறைப்பட்டிருந்தான். பாடுகள், வருத்தங்கள் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. அவனுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். அவன் என்ன சொல்லி ஜெபம் பண்ணிருப்பான்? ஆண்டவரே, இந்த கொடிய பருக்களினால் வேதனைப்பட்டு முதல்ல இதை மாற்று ஆண்டவரே. எனக்கு கஞ்சி தண்ணி இல்லாட்ட கூட பரவாயில்ல, இதை ஓட்டை எடுத்து கூட சுரண்டி என்னால முடியாது, அவ்வளவு வேதனைப்படுகிறேன். அவன் அப்படி சொல்லியிருக்கலாம். முதல்ல எனக்கு சிறையிருப்பை மாற்று. அதுக்கு அடுத்தால வேத வசனம் சொல்லுகிறது 2 மடங்கான ஒரு ஆசீர்வாதம். நீங்க 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது அவனுக்கு என்னெல்லாம் ஆசை இருந்துச்சோ அதெல்லாம் அவனுக்கு 2 மடங்காய் கிடைக்கிறது. 3ஆம் வசனம் சொல்ற அவனுக்கு 7000 ஆடு, 3000 ஒட்டகங்கள், 500 ஏறு மாடுகள், 500 கழுதைகள். இப்ப 7000 ஆடு, 3000 ஒட்டகர், 500 கழுதை. நீங்க 42ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும்போது 12ஆம் வசனம் சொல்லுகிறது 4000 ஆடுகள், 6000 ஒட்டகங்கள், 6000 ஏறுகள், 1000 கழுதை. எல்லாம் டபுள், 2 மடங்கா என்ன செய்தார்னா ஆண்டவர் கொடுக்கிறது பாருங்க. ஆண்டவர் செய்ய நினைத்தது யாரால் என்ன செய்ய முடியாதுன்னா தடுக்க முடியாது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம உத்தமமாய் நடக்கும் பொழுது நிச்சயமா அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவார் என்று சந்தேகம் கிடையாது. ஆகவேத்தான் நீதிமொழி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, உத்தமர்களோ நன்மையை என்ன செய்வாங்கன்னா சுதந்தரிப்பார்கள். உத்தமர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நன்மையான ஒரு காரியம். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது 15ஆம் அதிகாரத்துல இங்கு 22ஆம் வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டிக்கடாக்கள் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம்.
உத்தமமான காரியம் என்னவென்றால் அவன் சொல்லுகிறான், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. அதுதான் உத்தமமான ஒரு காரியம். அதனால என்ன கிடைக்குதான்? நீங்க 28ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சாமுவேல் சவுலை நோக்கி சொல்லுகிறார், கர்த்தர் என்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிற உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இது உத்தமனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு நன்மையை பாருங்க, ஆசீர்வாதத்தை பாருங்க. இதை தாவீது அவனுடைய குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டவனாய் இருந்தான், விரட்டி அடிக்கப்பட்டவன். சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்படியாக இங்கு ஈசாயுடைய வீட்டுக்கு வந்த பொழுது தாவீதை மாத்திரம் ஆடு மேய்ப்பதற்கு காட்டிற்கு என்ன செய்தான் அனுப்பிவிட்டான். மற்ற பிள்ளைகள் எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஈசா எப்படிப்பட்டன்னு பாருங்க. தாவீதை மாத்திரம் வெறுக்கின்ற ஒரு மனிதனாக அங்கே நாம் பார்க்கிறோம். எல்லாராலும் வெறுக்கப்பட்டவன் தான், சகோதரராலும் வெறுக்கப்பட்டவன். ஆனா அப்படிப்பட்ட மனிதனை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். காரணம், அவன் உத்தமனாயிருந்தான். அவனுக்கு என்ன ஆண்டவர் ஒரு கிஃப்டை கொடுக்கிற பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தையே ஆளக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். இவன் அந்த குடும்பத்தார் வெறுத்தார்கள், ஊரார் வெறுத்தார்கள், எல்லாரும் வெறுத்தார்கள். எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்ட மனிதன் தான் இந்த தாவீது. ஆனா அந்த மனிதனை எடுத்து அந்த ஊருக்கு ஒரு பெரியவனாக அல்ல, அந்த குடும்பத்தில் அவனை மாத்திரம் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்த மாத்திரம் இல்லைங்க, அந்த தேசத்துக்கே ஒரு பெரிய நன்மையை கொடுக்கிற ஒரு பெரிய ராஜாவாக தேவன் உயர்த்துகின்றதை பார்க்கின்றோம். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இந்த தாவீதை உயர்த்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவனுக்கு கொடுத்த நன்மை. அந்த நன்மைக்கு காரணம் அவன் உத்தமனாயிருந்தான். உத்தமன் என்பது இங்கே வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்துக்கு அப்படியே 100க்கு 100 கீழ்ப்படுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு நேராக திரும்புகின்ற ஒரு அனுபவங்கள், ஆண்டவருடைய சத்தத்துக்கு முழுவதுமாய் கீழ்ப்படிந்து உத்தமனாக நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை தரத்தை என்ன செய்கிறார்னா உயர்த்துகிறார். நம்ம நினைக்கலாம், நாம் இருக்கிற நிலைமையிலிருந்து நம்மால் உயர முடியுமா, இதை விட ஒரு மேலான ஸ்தானத்துக்கு வர முடியுமா என்று நீங்க நினைக்கலாம். நம்மால முடியாதுதான். ஆனா நம்ம ஆராதிக்கிற தெய்வத்தால் நம்மால் நம்மை உயர்த்த முடியும். அது சந்தேகமே கிடையாதுங்க, சந்தேகமே கிடையாது. தேவனால் எல்லாம் கூடும். அவன் நினைச்ச எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்ய முடியும்னா கொடுக்க முடியும், கொடுக்க முடியும், சந்தேகமே கிடையாது. உத்தமர்கள் நன்மையை சுதந்திரிப்பார்கள். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமா இருக்கும் பொழுது தேவன் நம்ம கொடுக்கிற ஒரு வாக்கு என்ன தெரியுமா? நன்மையை சுதந்திரிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை தேவன் தருகிறார். உலகத்தின் மக்கள் நமக்கு எதிராக என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம், எதையும் செய்துட்டு போகணும், பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அவர் நன்மையை கொடுக்கும் பொழுது யாரால் என்ன செய்ய முடியாதுன்னா தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நன்மையை தருவார். அவருடைய சுபாவம் நன்மையை கொடுக்கின்ற ஒரு சுபாவம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் யாருக்கு நன்மையை கொடுக்கிறார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது 19ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 19, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற நன்மை கொஞ்சம் இல்லைங்க, கொஞ்சம் கிடையாது. நம்ம சொல்லுவோம், நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பலகாரங்கள் வச்சிருக்கிறோம், இது வச்சிருக்கோன்னா நீங்கள் போங்க நாங்கள் வீட்டுக்கு கொடுத்து விடுன்னு சொல்லி கொஞ்சம் போல நினைச்சவனும் கொடுத்து விடுவோம், பார்த்துக்கிடுங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நோபடி கேன் கவுண்ட் கவுண்ட்லெஸ் பிளஸ்ஸிங்ஸ். எண்ண முடியாத அளவிற்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து யாருக்கு தெரியுமா? ஆண்டவரை நம்புகிறவர்கள், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலும் நம்முடைய நம்பிக்கையை நம்ம அறிக்கையிடுகிறோம் அல்லவா? அதற்காக எப்போ பார்த்தாலும்
இவனடா நான் இயேசுவே இயேசுவே அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான், எப்போ பார்த்தாலும் இயேசுவே இயேசுவே எப்போது சொல்லிக்கிட்டு இருக்காள அப்படின்னு சில பேர் நம்மளை பற்றி சொல்லுவாங்க. பார்த்தேன், எதுக்கு எடுத்தாலும் இயேசு இயேசு இயேசு. அந்த பிள்ளைகளை தான் ஆண்டு இறைச்சுவார்னா ஆசீர்வதிப்பாரா. அவர்களுக்கு ஆண்டவர் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. அது எவ்வளவு பெரிதானவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்க வாசிப்பார்க்கும் 18ஆம் அதிகாரம் 5-7 ஆகிய வசனங்கள்ல எசேக்கியா ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை போல ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவன் யாருமே கிடையாது. அந்த அளவிற்கு அவர் மீது நம்பிக்கை வைத்தானாம். ஆகவே தான் அந்த 7ஆம் வசனத்தை பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று, அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். எசேக்கியா ராஜா கர்த்தர் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தபடினால் அவன் எங்கெல்லாம் போனானோ அதெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் கர்த்தர் அவன் கூட இருந்தான். அவனுக்கு முன்னால வர அசீரியர்கள் அந்த சாம்ராஜ்யத்தை அவர்கள் எதிர்த்து நிற்க முடியல. கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது கொடுத்து கொடுத்தாங்க. இப்ப அவனுடைய அதிகாரத்தை தள்ளி விட்டான். யார் எனக்கு எதிராக வர முடியும்? என் ஆண்டவர் அவன் கூட இருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான எந்த ஒரு வல்லமைகளும் எதிர்த்து நிற்க முடியாது. பிசாசின் வல்லமைகள் எதிர்த்து நிற்க முடியாது. சத்துருவின் வல்லமை எதிர்த்து நிற்க முடியாது. பில்லிசூனிய வல்லமைகள் எதிர்த்து நிற்க முடியாது. பிலேயாம் சபிக்கும்படியே வந்தான். அதே பிலேயாம் சொல்கிறான், கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக, யாக்கோபுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் கிடையாது அப்படி சொன்னான். பில்லிசூனியம் கிடையாது, எதுவும் கிடையாது. யாருக்கு தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக. ஆண்டவருக்குள்ள ஒரு மனிதன் நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு நன்மையானதை தருவார். ஆண்டவருக்கு நேராக நாம் திரும்பும் பொழுது, ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து உத்தமமாய் நடக்கும் பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே என்று சொல்லி முழு நம்பிக்கையோடு கூட இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை தருவார். சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஒரு சந்ததிகளை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 584, கிறிஸ்தவ கீர்த்தனை 241 பாடுவோம். ஏற்று கொண்டருளுமே தேவா இப்போ ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம். கீதம் 584, கிறிஸ்தவ கீர்த்தனை 241 பாடுவோம். கொண்டருளுமே தேவா இப்போதே ஏழையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம். சாற்றினாதே ஆய
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான இந்த ஆராதனை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று உம்முடைய வேத வசனம் சொல்லுகிற உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிறையிருப்பிலிருந்து திரும்பும் பொழுது, பாவம் என்னும் சிறையிருப்பிலிருந்து உம்மிடத்தில் நாங்கள் திரும்பி வரும் பொழுது நன்மை தருகிறீரப்பா. உத்தமமாய் நடக்கும் பொழுது நன்மை எங்களுக்கு கொடுக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் நம்பும் பொழுது அந்த நன்மையை பெற்றுக்கொள்கிறோம் என்று உம்முடைய வேத வசனத்தின் மூலம் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் குடும்பத்தில் சில குறிப்பிட்ட நன்மைகளுக்காக எதிர்பார்த்திருக்கிற உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தாங்கள் பணி செய்கிற இடங்களிலே வேண்டிய நன்மைகளுக்காக எதிர்பார்த்திருக்கின்ற பிள்ளைகள் உண்டு சுவாமி. இன்னும் பல வகையான நன்மைகளுக்காக உமது பிள்ளைகள் ஆவலோடு காத்திருக்கிறதை அறிந்திருக்கிறீங்க சுவாமி. இன்றைக்கும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற உமது பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன நன்மைகளுக்காக உமது பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிறார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஒரு ஈவும் எந்த ஒரு நன்மையும் அது பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவாகிய உம்மிடத்திலிருந்து இறங்கி வரும்னு எழுதப்பட்டு இருக்கிறதப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிற எல்லா நன்மைகளையும் நீரே எங்களுக்கு கொடுக்கிறப்பா. இன்றைக்கும் அவரோடு நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் எதிர்பார்த்திருக்கிற நன்மையினால் நிரப்புவீராக. நீ தந்த கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதியும் சுவாமி. இது பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷத்து ஞானத்தை கொடுப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கிருபையும் கொடுத்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. பல மாதங்களாக ஆண்டுகளாக ஒரு நல்ல வேலைக்காக மிக அதிகமாய் பிரயாசப்பட்டும் அதனுடைய பிரயாசத்தெல்லாம் வீணாய் போன ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே, ஒரு வெறுமையான ஒரு உள்ளத்தோடு கூட உங்களுடைய சமூகத்தில் இருந்திருக்கிறீங்கப்பா. நீங்கள் தயவாய் உமது பிள்ளைகளுக்கு இறங்கி இந்த வெறுமையான நிலைமைகளை மாற்றி ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்மைகள் இந்த பிள்ளைகளோட கட்டளையிடுவீராக சுவாமி. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம். அதே போல் தகப்பனை திருமணத்திற்கு காத்திருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளுக்காக உண்டு ஜெபிக்கிறோம் ஐயா. அநேக குடும்பங்களில் பிள்ளைகளுடைய திருமண வயதெல்லாம் அதிகமாய் கொண்டு செல்லுகிறதுன்னு சொல்லி வேதனையோடு குடும்படைய சம்மதத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. எப்படியாயிலும் ஒரு நன்மை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கட்டளையிட வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவருடைய அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஏற்ற துணையை நீரே கொடுத்து இந்த குடும்பத்தில் ஒரு நன்மையை கட்டளையிட வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருமணமாகியும் இன்னும் எங்கள் குழந்தைகள்னு சொல்லி 10 வருடங்கள் 15 வருடங்கள் கூட காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆபிரகாம் ஆண்டவரே 25 வருடங்கள் காத்திருந்தான் ஐயா. அவனுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து அதே ஆண்டவர் இன்றைக்கும் நீ ஜீவனோடு இருக்கிறபடி நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். அதே போல் இந்த பிள்ளைகளுக்கு கற்பத்திற்கு நீ கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. பேறுகால நிலைமை கருமையான சகோதரிகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறையா. பிள்ளைகளுக்கு கற்பத்திற்கு நீ பூர்ணப்பட்டு சுக பிரசவத்தை கொடுப்பீராக. எல்லாம் பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாம் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. அது எப்படிப்பட்ட கிரிட்டிக்கலாக இருந்தால் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி ஒரு பிள்ளைகள் ஆண்டவர் ஆரோக்கியமாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்க உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் தன்னுடைய பணி நிமித்தமாக பல இடங்களிலே தூர தேசங்களிலே ஆண்டவர் இருக்கிற நிமித்தமாக தனிமையாக இருக்கிற பெற்றோர் உண்டு சுவாமி. அவர்களுக்கு நீரே தாயும் தகப்பனுமாக இருந்து அவருடைய கரங்களை பிடித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு மன சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஆண்டவரே நீர் கொடுப்பீராக. உங்களுடைய தெய்வீக பிரச்சனை ஒவ்வொரு நாளும் அவரை நிரப்பணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் அநேகர் பலவீனப்பட்டு போன சூழ்நிலையில் உம்மை இரவும் பகலாய் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. அவர்களுக்கு இறங்கி அப்படி எல்லாம் பலவீனங்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக. உங்களுடைய தூதர்கள் எப்பொழுதும் அவர்களை சுற்றி காவலுக்கு இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வீடுகளிலும் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்ற பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுக்கிறோம். அவருடைய வியாதியின் படுக்கை முழுவதுமாய் மாற்றி போடுவீராக சுவாமி. கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக ஒரு பூர்ண சுகத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அது பிள்ளைகள் கைட்டு சிற எல்லாம் பிரயாசங்களுக்கு ஜெபிக்கிறோம். என்னென்ன வேலைகள் செய்கிறார்கள் எல்லாவற்றும் ஆசீர்வாதங்கப்பா.
அநேக பிள்ளைகள் ஆண்டவரே எனக்கு சரியான ஒரு தொழில் இல்லைன்னு சொல்லி கலங்குற பிள்ளை உண்டு சுவாமி. அப்படி வாழ்க்கை அவருடைய தொழில்களில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக சுவாமி. இன்னும் எல்லாம் அவர்கள் செய்கிற ஒரு சிறிய வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் எல்லாவற்றும் நிறைவான ஆசீர்வாதங்களினால் அவர் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருடைய கண்ணீரை கற்று துடைத்து நன்மையினால் நிரப்பி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை தாங்க முன்வந்த அருமையான சென்னையை சார்ந்த இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான முது அடியார் திரு டி சுகுமார் அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி குமுதினி அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குடும்பமாக இணைத்து இம்மட்டும் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொடுவ தயவுக்காக மக்கோடாக கூடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவளை ஆசீர்வதியும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வுகளுக்கு கொடுத்து ஆண்டவர் நடத்தும்படியை ஜெபிக்கிறோம். நீ உன் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு நாங்கள் சமாதானத்தை காண்பேன்னு சொன்னீர, அந்த மென்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. நீர் கொடுத்த அருமையான உமது பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பு மகன் திரு சதீஷ் மோசஸ் அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி எஸ் ஜெனிஃபர் மோசஸ்க்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, டானியாவுக்காக, பெட்ராவுக்காக, கெவினுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த 3 பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தும்படி அங்கே ஜெபிக்கிறோம். தேவ கிருபை இந்த குழந்தைகளோடு கூட இருக்கட்டும் ஐயா. அதே போல் அமெரிக்க தேசத்தில் ஆண்டவரே இருக்கின்ற அருமையான மகளுக்காக, சகோதரி திருமதி சௌமியா ரேச்சலுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய அன்புக்குரிய கணவர் திரு டி ஜீவன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான முது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். நீங்கள் கொடுத்த அருமையான அன்பு குழந்தை ஜோஷியாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான குழந்தையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த முழு குடும்பத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் என்னென்ன நன்மைகளுக்காக உடைய சமூகத்தில் எதிர்பார்த்திருக்கிறார்கள், ஒன்றும் கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் ஒன்று கூட குறைவில்லாமல் நிறைவாய் பெற்று உமக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யும். ஆசீர்வதியும் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புகளும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 570 பாமாலை 236 பாடுவோம். வாழ்க எம் தேசமே ஊழியாய் ஓங்கியே. கீதம் 570 பாமாலை 236 பாடுவோம். Oh
கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனை பங்கு பெற்ற முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பரிசுத்தமான கரத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உடைய சமூகத்தில் வந்திருந்தார்களோ எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக முது பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்புகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.